ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதற்கொண்டு, யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானேன். உங்க பேரை கொஞ்சம் அங்க வச்சுக்கோங்க. நான் போற பாதை கர்த்தருக்கு தெரியல, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாம போயிடுச்சு, ரீச் ஆகல. ரொம்ப நேரடியாக கேட்கிறார். 28ஆம் வசனம், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. ஒரு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு, ட்ரை பண்ணி பார்க்குறாரு, அவரால் முடியலைப்பா அப்படின்னு ஆண்டு விட்டுருவாரா? அவர் செய்ய நினைத்த தடைப்படுமா? இது உனக்கு தெரியாதா? இதை நீ அறியாயா? இதை நீ கேட்டதில்லையா? யாரும் சொல்லலையா? அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு யாரும் சொல்லி நீ கேட்கலையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த பகுதி, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல? என் வழி என்ன ஆண்டருக்கு மறைவாக இருக்கா? ஏன் ஆண்டர் சும்மா இருக்காரு? அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கார் என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து எவ்வளோதான் யோசித்தாலும் அவருடைய பிளான் நமக்கு புரியுமா? இப்போ சாதாரண வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் நிறையா வீடியோ வருது, லட்சக்கணக்காக இருக்குது. எல்லாம் இந்த காற்று மண்டலத்தில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற லட்சக்கணக்கான வீடியோ ஏன் ஒன்றோடு ஒன்று கலக்கலை? ஒரு லிங்கை கிளிக் பண்ணோன்னு நம்ம விரும்புகிற வீடியோ வருது. எப்படி அது தனியாக இருக்குது? புரியலையே. புரியாதுங்க. நம்ம போல ஒரு மனுஷன் செய்கிற காரியமே நமக்கு புரியலை, பயன்படுத்துகிறோம். இப்போ இதுவே நமக்கு புரியலைன்னா தேவன் நமக்காக பிளான் பண்ணியிருக்குது, தேவன் நமக்காக திட்டம் பண்ணியிருக்கு. அவர் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார்? நமக்கு புரியவா போகுது? புரியாது. இது ஆராய்ந்து முடியாது. அதனால தான் சொல்கிறார் 29ஆவது வசனத்தில், சோர்ந்து போயிருனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். நம்ம சோர்ந்து போயிடும், என்னான்ற ஒன்றுமே புரியலையே. அப்படி சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும், நிறைய காரியங்கள் புரியலை, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பிடுவோம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்.